கடைசி விவசாயி கவுத்துட்டீங்களே காக்கா முட்டை மணிகண்டன். தமிழ் சினிமாவில் மகேந்திரன் காலம் முடிஞ்சிடல. அவரோட படங்களோட உயிர்ப்பு இன்னும் இருந்துட்டு தான் இருக்கு அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கு தகுதியான இயக்குனரா வலம் வந்துட்டு இருக்காரு நம்ம காக்கா முட்டை மணிகண்டன். ஆர்ட் ஃபிலிம் டைப் படங்கள் அப்படின்னாலே அலறிக்கிட்டு ஓடுற தமிழினத்தை தம்பி வா நல்லதை சொல்றேன் ரசிக்க ரசிக்க பாரு அப்படின்னு தேட்டருக்குள்ள அழைக்கிற வித்தை அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. காக்கா முட்டையும் சரி, ஆண்டவன் கட்டளை திரைப்படமும் சரி, மணிகண்டனோட புகழுக்கு 1000 வாட்ஸ் பேட்டரிக்கான அடையாளம் தான். சீக்கிரமாவே அவர் துவங்க இருக்க புதிய படம் கடைசி விவசாயி. தலைப்பே சொல்றோம் இது ஒரு விவசாயியோட கதை அப்படின்றத. யதார்த்தத்துக்கு அருகில் நின்று படம் எடுக்கிற மணிகண்டன் காவிரி விவகாரத்துல தொடர்ந்து தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுறத தான் காட்ட போறாரு அப்படின்னு நினைச்சாக்கா அதுதான் இல்லையா. அரசல் புரசலா அவர் எடுக்க போறது என்ன அப்படின்றத பத்தின தகவல் கசிய ஆரம்பிச்சிருக்கு. அதன்படி பார்த்தாக்கா விவசாயியோட தண்ணீர் பிரச்சனை பத்தின படமா இருக்காது. அப்படின்னா விதைக்கிற விவசாயி தன்னோட விளைச்சலை பறவை இனமான மயில் மற்றும் மான்கள் கிட்டமிருந்து எப்படி காப்பாற்ற போராடுறான் அப்படின்றது தான் மையப்புள்ளியாம். அது மட்டும் இல்லாம பறவைகளை வாழ விடுங்க, மரங்களை வெட்டி பறவைகளோட வாழ்விடத்தை சேதப்படுத்தினா அது பயிர்களை சேதப்படுத்தும் அப்படின்னு முடியுமா கதை. நல்ல விஷயம்தான். ஆனா கர்நாடகாவோட பிடிவாதத்தால நம்ம ஊர்ல விவசாயி செத்து போறானே, அதை பத்தி முதல்ல சொல்லுங்க மணிகண்டன்.